போகலையோ? ஏன் போகாம போகணும். அப்படியா? நயன்தாராவுக்கு 4-5 மாசம்னு இருக்கையில நீங்க வந்தது மாதிரி கேள்விப்பட்டேன். இப்ப அவளுக்கும் 10 மாசம் தான் முடிய போகுது, குழந்தைய பிறக்க போகுது. இன்னும் இருக்கையிலே அதுக்காக கேட்டேன். சரிப்பா, யார் ரொம்ப நம்மளுக்கு எதுக்கு, நான் போயிட்டு வரட்டா? சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகிறேன் எந்தன் முதல் வணக்கம். இவ என்ன இப்படி நெளிஞ்சுக்கிட்டு வர? என்னடி பங்கசா, பள்ளிக்கூடத்துல கொடியேத்துறாங்களாம், வாரியா போவா, முட்டாய் தருவாக தின்னுட்டு வருவான். ஆமாடி, நீங்க வச்ச வரிசைக்கு நான் முட்டாய் திங்கிற நிலைமையில தான் இருக்கேன். பேசாம போறியா இல்லையா? ஆண்டி பங்கசா, இன்னைக்கு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள். சுதந்திரமா இருக்கிறத விட்டுட்டு இப்படி ஏன் சோகமா இருக்கிற? வேண்டுதல் அதான் இப்படி இருக்கேன். எல்லாம் இருக்கட்டும், என்ன புதுசா கையில குச்சியை உண்டிக்கிட்டு போற? எங்க வர நேரத்துல? பாத யாத்திரை போறேன். பாத யாத்திரையா? பழனிக்கா ஓம் சக்திக்காம்டி? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் வந்திருக்க மாட்டேன். செத்து போன உன் புருஷன்ட்டு போறேன், பாரியா? ஏண்டி இப்படி பேசுறவ? மட்டக்காரி, வர்ற ஆத்திரத்துக்கு இந்த குச்சியாலே போட்டு பழம் தள்ளிடுவேன். பேசாம போயிரு சொல்லிவிட்டேன். எனக்கு என்னத்தா வம்பு? நீ எங்கேயோ ஓ. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். ஆசமத்து போவாளுக எப்படி நக்கல் அடிச்சுட்டு போறான்னு பாரு. ஏண்டி முட்டைக்கறி, காலங்காத்தால அவள்கிட்ட வார்த்தையை கொடுத்துட்டு வர? வேணுக்கும் தான், அவ எல்லாரையும் வம்புழுப்பா. நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, சரி இழுத்து விடுவோமேனுதே. ஆமா, பள்ளிக்கூடத்துக்கு வரையலாட்டி கொடியேத்த போவோம். என் பேரன் காலையிலேயே அவன் பள்ளிக்கூடத்துக்கு வான்னு கூப்பிட்டேன். இந்த வெயில்ல என்னத்த போவோம்னு உட்கார்ந்துருக்கேன். அட வாங்கலை, போயிட்டு வருவான். இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு காணா. லட்டு உருண்டையெல்லாம் கொடுப்பாங்களாம்ல. சரி வாங்க, அப்ப போவான். ஐயோ ஆத்தா, ஆத்தா, இந்த கிழவி எல்லாம் எங்க போகுதுங்க? ஏ கிழவி, சத்த நில்லுங்க. சரி வாங்க போவான். பாவாடை என்னடி இப்படி ஓடியாடுறேன்? இவன் ஓடியாந்தாலே ஏதாவது வில்லங்க இருக்குமே, என்னத்துக்கு ஓடியாடுறேன்னு தெரியல. ஏ ஆத்தாக்களா, சத்த நில்லுங்க. என்னடா, ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடியாடுற? வெள்ளம் தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு, எங்க கிளம்பிட்டிய? பள்ளிக்கூடத்துக்கு போறோம்டா கொடி ஏத்துறதுக்கு. நீனு வேறியா? நீங்க கொடி ஏத்த போறிய? உங்க மானத்தெல்லாம் அங்க ஒருத்தன் கப்பல் ஏத்திக்கிட்டு இருக்கேன். என்னடா உளர்ற? உளரலாத்தா, உண்மையைத்தான் சொல்றேன். மகளிர் குழுல எல்லாரும் பணம் வாங்கினீங்கல்ல, அதை ஒழுங்கா கட்டலையா? ஏன்டா, அதுக்கு என்ன இப்ப? ஊர் முச்சந்தில வந்து பாரு, உங்க போட்டோவோட போட்டு இந்த கிழவிகளுக்கெல்லாம் இனிமே கடன் கொடுக்காதியே, இதுக்கெல்லாம் ஒழுங்கா கடன் கட்டாதுன்னு எழுதி பிளெக்ஸ் அடிச்சு ஒட்டியிருக்கேன். என்னடா சொல்றேன்? என்ன திமுர் இருந்தா போட்டோவோட போடுவேன் அதானே? கடன் கொடுக்கலைன்னா போட்டோவோட போடுவேனா? ஆமாத்தா, நானும் சவாரி போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். வர்ற வழியில பிளெக்ஸ் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பார்த்த உடனே பக்குன்னு ஆயிடுச்சு. 1000 தான் இருந்தாலும் ஆத்திர அவசரத்துக்கு சவாரி கொடுக்குற கிளவிய நீங்க. உங்களுக்கு ஒரு அவமானம்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா எப்படி இருக்கிறது? அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அடி மொட்டைக்காரி குப்பமா, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் இந்த பொம்பளைகளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது மாதிரி தெரியலடி. வா போய் என்னன்னு கேட்போம். ஆமா, கேட்டுதானே ஆகணும். வா போவான். ஏ ஆத்தா, அங்க போய் எதுவும் சண்டை கண்டு போடாதியே, பார்த்து சுமூகமா பேசி முடிங்க. அது எப்படா சுமூகமா பேசி முடிக்க முடியும்? அங்க போய் அவங்கள 1 இல்ல 2ன்னு பார்த்துட்டு வரனா இல்லையான்னு பாரு. வா போவான். ஆத்தா, பணம் கட்டாதது உங்க மேல தப்பு தான். அதுக்காக இவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க கூடாது. நீங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கிறங்க. எதுவும் எடுத்த கவுத்தவனு கட்டை எடுத்து மண்டையெல்லாம் உடைச்சு போடாதியே. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? இல்லக்கா, மசமசன் பேசிட்டு இருக்காம வாங்கடி போவான். ஊர் அங்க பார்த்து அசிங்கப்படுத்த போறாங்க. ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுது, எத்தனை தலை உருள போகுதுன்னு தெரியலையே. பரவாயில்லக்கா, பூரி மாவுல கொஞ்சோன்னு சர்க்கரையும் கொஞ்சோன்னு ரவையும் சேர்த்து பிணைஞ்சா பூரி நல்லா உஃப்னு என்ன குடிக்காம வருது பாருங்களேன். மடி மாடனு, நீ வீட்டில் செய்யும் போதும் அதே மாதிரி செஞ்சு பாரு, நல்ல பூரி உப்பி என்ன குடிக்காம வரும். நான் வெறுமனே கோதுமை மாவு மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி தான்க்கா பிசைவேன். ஆனால் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் குடிக்க தான் செய்யும். இனிமே இப்படி செஞ்சு பாரு, சூப்பராக இருக்கும். மத்தியானம் வரைக்கும் கூட அந்த சவக்குன்னு லப்பர் மாதிரி இருக்காம நல்லா இருக்கும், சாஃப்டா. ஆமா ஆமா, இருக்கும். அக்கா வர்றதுக்குள்ள நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு பிளான் பண்ணேன். பிளான் பண்ணபடியே கரெக்டாக முடிச்சிட்டேன். இனிமே இதே மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் சீக்கிரம் வந்துடலாம்க்கா. உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மாடனு. உன் மாமியா உன் வீட்டில் பாதி வேலை வத்துறது. என் வீட்டு கிளவி இங்கிட்டு கிடக்கிறது அங்கிட்டு எடுத்து போட மாட்டேங்குதுடி. வேலைக்கு திங்கிறதுக்கு மட்டும் தட்டை தூக்கிட்டு வந்து உட்காரதே தவிர ஒத்தாளாக கடந்து கஷ்டப்படுறாளே. அவளுக்கு என்னத்தையாவது ஒரு காயை நறுக்கி கொடுப்போம், ஒரு மாவை பிசைஞ்சு கொடுப்போம், ஒரு வேலை பார்க்க மாட்டேங்குது. எங்க வீட்ல என்ன? அது எப்படிக்கா? பொழுதோட ஒரு பொம்பளை காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்க்கறத கண்ணால பார்த்துட்டு சின்ன உதவி கூட பண்ணாம இப்படி இருக்காங்க. என்னதான் கல்லு மனசோ தெரியலப்பா.
ஏன் மாமியாக்கெல்லாம் ஒரு கல்லு மனசுடி. ஏன் நம்ம பார்க்கணும்? அவ புருஷன் பிள்ளைகளுக்கு அவ பார்க்கறா, அதுல ஒரு கை சோறு நம்மளுக்கு போடுறா. நம்ம எதுக்கு பார்க்கணும் வைக்கணும்? நம்ம இப்படி திண்டுட்டு வேலை வேலைக்கு திண்ணையை தேய்ச்சிக்கிட்டு இருப்போம்னு வேணுக்கும்னே உட்காந்துருக்குங்கிறேன். இங்கிட்டு கிடக்கிறது அங்கிட்டு எடுத்து போடாதடி. நானும் சொல்லி ஓஞ்சு போயிட்டேன். இதுக்கு மேல என்னத்தை சொல்றதுன்னு நானே பார்த்துட்டு போயிடுறது. ஆனா உங்க மாமியார் பண்றதெல்லாம் ரொம்ப மோசம்தான். ஆமா ஆமா, மோசம்தான். என்ன செய்யறது? ஏன் தலையில விரிச்சது அதான் நினைச்சுக்கிற வேண்டியதே. காலையில குளிச்சுட்டு கையோட துணிமணியை துவச்சு போட்டுட்டு வரணும்னு நினைக்கல தாண்டி லேட் ஆகுது. இனிமே துணியை ஊற வச்சுட்டு கடை வேலையை முடிச்சுட்டு போய் துணியை துவைக்கணும். அப்பதான் நம்ம கடைக்கு சீக்கிரம் வர முடியும்னு நினைக்கிறேன். அதான் கரெக்ட். அப்படியே செஞ்சிரு. மெஷின் வாங்குங்கன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்பெல்லாம் மெஷின் இல்லாம யாருக்கா இருக்கா? எல்லாரும் கிரைண்டர் மிக்ஸி மாதிரி வாஷிங் மிஷின் இல்லாத வீடே இல்லை. நீங்க தான் சொன்னா புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்கீங்க. நானும் வாங்கணும் தான் நினைக்கிறேன் மாடனு. ஆனா அடுத்தடுத்து நம்மளுக்கு செலவு வருதுல்ல. ஆமா, வருதுல்ல. 7வது மாதம் வளகாப்பு வச்சுட்டா கூட 2-3 மாதம் கேப் இருக்கும். என்னத்தையாவது நம்ம உருட்டி பரட்டி பார்க்கலாம். 9 மாதத்தில் வளகாப்பு போடுறோமா? இந்த மாதம் வளகாப்பு செலவு இருக்குது. அடுத்த மாதம் புள்ள பேருக்கு தலைப்பிள்ளைக்கு நம்ம தான் செலவு பண்ணணும், அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அங்கிட்டு 3 மாதத்தில் 5 மாதத்தில் காய்ச்சி ஊற்றி கூட்டிகிட்டு போனாங்கன்னா பிள்ளைக்கு கழுத்துக்கு செயின், காலுக்கு கொலுசு, அப்புறம் அருணாக்கொடி, தாயத்துன்னு அதெல்லாம் வாங்குற செலவு இருக்குல்ல மக்கா. அதனால தான் அப்படியே மலைச்சு போய் நிற்கிறேன். என்ன கொஞ்ச நாளைக்கு கையில் துவச்சி போடுவோம், அப்புறம் கடங்கப்பியெல்லாம் அடைச்சிக்கிட்டு வாங்கிக்கிறோமேன்னு இருக்கேன். ஆமா, அப்படியே இரு. துமுறை பார்த்தீங்களாக்கா? அத்தனை கால் போட்டு உட்காந்துக்கிட்டு எப்படி ராகம் பாடிக்கிட்டு இருக்கான்னு. என்ன மேடம், எந்திரிச்சு வேலை பார்க்குற ஐடியாலாம் இல்லையா? ஆமா, பார்க்கணும். ஏய் நெடுவலி, அக்கா பெருமை உட்காந்துக்கிட்டே தூங்குறியோ? தூங்கலையே. நான் எங்க தூங்குனேன்? நான் உங்கள்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். முகரைய பாரு. நாங்க இப்ப என்ன பேசணும் சொல்லு. அக்கா அது கூடவா தெரியாம இருப்பாங்க? விடுக்கா. ஆமா, எல்லாம் சமையல் முடிஞ்சிருச்சா? உட்காந்துக்கிட்டே நாய் தூங்கதாக்கா செஞ்சிருக்கு. ஏய் உண்மை சொல்லுடி, நாங்க இப்ப என்ன பேசிட்டு இருந்தோம்? என்ன பேசிட்டு இருந்திய? மதியத்துக்கு மட்டன் குழம்பா இல்ல சிக்கன் குழம்பா? அதைத்தானே பேசிட்டு இருந்திருப்பிய. என்ன திமிர் பாத்தீங்களாக்கா? உட்கார்ந்து இருக்கிற பொசிஷனை பாரு. அக்கா விடிய வீட்டுல வேலை பார்த்தக்கா, அதான் டயர்ல லைட்டா கண்ணா சந்துவிட்டேன். யாரு நீ வேலை பார்த்த? அதை நாங்க நம்பணும். ஏண்டி நீ எதுக்கு தாண்டி கடைக்கு வர? அக்கா சொன்னது மாதிரி அடுத்த மாசமே உன்னைய வேலையை விட்டு நிப்பாட்டுறதே எங்களோட முதல் வேலை. ஆனா உனா இப்படியே சொல்லி என்ன வெறுப்பேத்தாதான் சொல்லிவிட்டேன். இந்த கடைக்கு உங்களுக்கெல்லாம் எவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ரைட்ஸ் எனக்கு இருக்கு. ரைட்ஸ் பத்தி பேசினா மட்டும் பத்தாது தங்கச்சி, ரைட்ஸ் எடுத்துக்கிட்டு செயல்படுத்தவும் செய்யணும். இப்ப என்ன, சமையல் முடிஞ்சிருச்சு, சாப்பிட ஆள் வேணும், அப்படித்தானே? ரோட்ல போறவன் வர்றவன புறம் கூட்டி கொண்டு வச்சு காலையில டிஃபன் முடிச்சு விடுறனா இல்லையான்னு பாரு. போறவன் வர்றவன புறம் கூட்டிட்டு வர போறாளா? என்னடி இவ இப்படி தெரியுறா? வீட்டுல இருந்தா மாமியார் வேலை பார்க்க சொல்லுவாங்கல்ல, நாய் கடைக்கு வருது. இங்கேயும் நீங்க ஆப்பு வைக்கிறீங்களா, அதான் அரண்டுட்டு ஓடுது. இவளை வச்சுக்கிட்டு அவங்க மாமியா பாடு திண்டாட்டம் தான் போ. பாத்தியாத்தா எங்க கொண்டு வந்து எப்படி பிளெக்ஸ் நிப்பாட்டிருக்கானே? நீ குழுவுல ஒழுங்கா காசை கட்டியிருந்தா இந்த அசிங்கம் எல்லாம் தேவையா? இன்னும் ஒரு திமிரன் பாத்தியா எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கானே? இவனை சும்மா விடக்கூடாதுடி. உங்க மேலையும் தப்பு இருக்கு கிளவியல. நீங்களும் கொடுத்த காசை உடனே கொண்டு போய் கரெக்டா கட்டியிருக்கணும். நீங்க கட்டாம விட்டதுனால அவங்க பிளெக்ஸ் வச்சிருக்காங்க. யாரும் ஆத்திரப்படாதீங்க, கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஏலே விஷயத்தை வந்து காதுல ஒட்டி இல்ல, பொறுமையா பேசணுமா பொறுப்பா பேசணுமான்னு எங்களுக்கு தெரியும். போடாங்கிட்டு நான் எதுக்கு சொல்றேன்னா, ஏலே போடாங்கிறன்ல, போடா. ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ தெரியலையே. ஏலே பிளெக்ஸ் வச்சவனே இங்க வேலை இங்க பாருங்க அத்தா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் மனசுல? காசு கொடுத்தீங்கன்னா காசை வந்து வீட்டுல கேளு. அதுக்காக இப்படி வந்து பிளெக்ஸ் வைப்பியா? பிளெக்ஸ் கை நீட்டி காசு வாங்குனீங்கல்ல, அப்ப கரெக்டா வந்து கட்டணும்னு தெரியாதா? என்ன வாரம் உங்க வீடு தேடி வந்துகிட்டே இருப்பாங்களா? எங்களுக்கு வேற வேலை இல்ல. காசை கொடுத்தவே வந்து கேட்கணும்டா. உன் இஷ்டத்துக்கு பண்ணினா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட கேட்டு அழுத்து போச்சு. உங்க வீட்டுக்கு நடந்து கால் தேஞ்சு போச்சு. அதனாலதான் இதுக்கு மேலேயும் சரிப்பட்டு வராதேன்னு பிளெக்ஸ் அடிச்சு ஒட்டிட்டேன். ஏலே நீ பிளெக்ஸ் அடிச்சு ஒட்டுனதெல்லாம் சரிதான். யாரை கேட்டுடா இந்த போட்டாவை போட்ட? என்ன தமிழ்ல தானே கேக்குற, இங்கிலீஷ்லயா கேக்குற? யாரை கேட்டு இந்த போட்டாவை போட்ட? எங்க கிட்ட கேட்டிருந்தா நல்ல போட்டாவா நாங்களே ஸ்டூடியோல போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்போம்லடா. இப்படி ஆதார் கார்டுல இருக்கிறது மாதிரி அசிங்கம் பண்ணி வச்சிருக்க. பாவி கிளவியல, இம்புட்டு நேரம் போட்டா போட்டதுக்கு நீங்க திட்டலையா? உங்க போட்டா அழகாலேன்னு திட்டிட்டு இருந்தீங்களா? ஆமாடா, அப்புறம் எதுக்கு திட்ட போறேன்? இத்த தண்டி அடியில பிளெக்ஸ் அடிச்சு ஒட்ட தெரிஞ்ச இவங்களுக்கு ஒழுங்கான போட்டோ எடுத்து ஒட்டணும்னு தெரிய வேணா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஸ்டூடியோவுக்கே போய் போட்டோ எடுத்து சோகடிச்சு அனுப்பியிருப்போம்ல. அழுத போட்டாதான் கேட்கல, இருக்கிறத வச்சு போட்டுவிட்டேன். அதான் இப்ப அது இதுன்னு என்னென்னமோ எடிட்டிங் ஆப் வந்துருச்சுல்ல, அதுல ஏன் மொட்டை மண்டைக்கு முடிய வச்சு அதுல எத்தனை பூவை வச்சு நல்ல ஒரு சேலையை கட்டி சோகடிச்சிருக்கலாம்ல. இதே சிவப்பு சேலை ஊதா சட்டை தான் உனக்கு தெரியுமா?
அவளுக்காவது மண்டையில முடி இல்ல கவலைப்படுற. எனக்கு இம்பூட்டு நீல முடி கிடக்கல, அதை அப்படியே வெள்ளட்டின்னு வச்சிருக்க. அதை நல்ல ஏஐல கொடுத்து கருப்பு கலர் அடிச்சு நல்ல கலர்ஃபுல்லா வச்சிருக்க கூடாது? வீடு தேடி வந்து கேட்டிருந்தா விதவிதமா சேலை எடுத்து கட்டி போச கொடுத்துருப்பேன்லடா. என்னமோ கருப்பு சேலையும் ஊதா சட்டையும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை விட்டு போறது மாதிரி அப்படியே எடுத்து போடுவேன். அந்த கலர் கூட மாத்த தெரியாது உனக்கு? என்ன படிச்சிருக்க நீ எல்லாம்? அப்போ உங்க பிரச்சனையெல்லாம் ஃப்ளெக்ஸ் அடிச்சு போட்டோ போட்டு உங்களை அசிங்கப்படுத்தினது இல்ல, உங்க போட்டோவை அப்படியே அலங்கரிக்காம போட்டோதானா? ஆமா, போட்டோ பிடிக்க தெரியாம ஆதார் கார்டுல இருக்கிறத அப்படியே போட்டது மாதிரி போட்டா யாருக்கு தாண்டா கோவம் வராது? எங்களுக்குன்னு ஏரியாக்குள்ள ஒரு மவுஸ் இருக்குடா, அதை நீ கெடுத்து விட்டுருவோம் இருக்கே. அடி பாவி குந்தாணி கிளவியலாம், அவன் எவ்வளவு அசிங்கப்படுத்தி வச்சிருக்கான். அதை பெருசா நினைக்காம இந்த போட்டோவை பெருசா நினைச்சு அவகிட்ட சண்டைக்கு போய்கிட்டு இருக்காளுகளே. இன்னும் அரை மணி நேரம் தான் உனக்கு டைம். நல்ல ஆப்பிள் போனை எடுத்துட்டு வா, நாங்களும் வீட்டுல போய் விதவிதமா சேலையை கட்டிட்டு வரோம். அழகா போஸ் கொடுக்குறோம், போட்டோ எடுத்து இதுல போடுற, புரியுதா? மண்டைய பிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏய் கிளவியலா, இதுல திருடிகள் ஜாக்கிரதைன்னு எழுதியிருக்கேன். இனிமே இந்த மாதிரி கிளவியலுக்கு லோன் கொடுத்து ஏமாந்துடாதேன்னு எழுதியிருக்கேன். அதெல்லாம் பெருசா பேசாம கண்ட போட்டோவுக்கும் சண்டை போட்டுக்கிட்டு நிக்கிறிய. உங்களுக்கு அசிங்கம்னா என்னன்னே தெரியாதா? அதுல நீ என்ன கர்மத்தை வேணாலும் எழுதிக்க, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. இப்போதைக்கு நீ ஒரு ஆப்பிள் ஐபோன் எடுத்துக்கிட்டு எங்க பின்னாடியே வா. எங்க வயக்காட்டுல நின்று விதவிதமா போட்டோ எடுத்து போஸ்ட் கொடுத்து தரோம். அந்த போட்டோவை கொண்டு வந்து இதுல போடு. அப்பத்தே நாங்க சிரிச்ச மேனிக்கு அழகா இருப்போம். இந்த ஊராளுக்கு எல்லாரும் எங்களை பார்த்து கண்ணு வைப்பாளுங்க, புரியுதா? வாடா கிளம்பி. ஏலே பாவாட ஆத்தா, அவனை கையோட இழுத்துட்டு வாடா. மேஸ்திரி எதுவும் தப்பாக எடுத்துக்கிற கூடாது. பூஜை பண்ண கையோட அப்படியே கண்டுக்கிறாம விட்டுட்டான். ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால தான். அட தெரியும்னே நடந்த பிரச்சனையெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். இதனால என்ன இருக்கு? கரண்ட் இழுக்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம். கரண்ட் இழுத்தாச்சு, இன்னைக்கு போர் போட்டு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதேன். சரிங்க மேஸ்திரி, இதில் 5 லட்ச ரூபா பணம் இருக்கு, வாங்கிக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம்னே. என்ன தண்ணி எங்க இருக்கு என்னன்னு பாக்குறதுக்கு ஆள் வருவாங்கன்னு சொன்னீங்க, ஆளை காண? அதெல்லாம் நானே பாத்துருவேக்கா. பரவாயில்லையே மேஸ்திரி, உங்களுக்கே தெரியுமா? ஆமாண்ணே பரம்பரையா நம்ம பாட்டன் பூட்டன் தாத்தன் காலத்துல இருந்து நம்ம குடும்பத்திலேயே நீரோட்டம் பாப்பாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் தெரியும். நானே இன்னைக்கு பாத்துறேன். அப்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தொழிலெல்லாம் கையில கத்து வச்சுக்கிறது நல்லது தானே? அது அப்படியே பரம்பரையா பார்த்து வந்ததுனால நானும் கத்துக்கிட்டேன். சரி ஆரம்பிச்சிடலாமாண்ணே? கண்டிப்பாப்பா. என் பிள்ளைய இதெல்லாம் நேரில் வந்து பார்க்கணும். தேங்காயில் எப்படி நீரோட்டம் பார்ப்பாங்க, நாங்கள் அதை வீடியோ எடுக்கணும்னு வந்திருக்குதுங்க. அதுக்கு வீடியோ எடுக்கலாம்ல? இதனால என்னண்ணே இருக்கு, தாராளமா எடுக்கட்டேன். நிம்மி பிங்க வாங்க டீ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம்மா? ஆமா, அதான் நீரோட்டம் பார்க்க போறாங்களாம். வாங்க வீடியோ எடுக்கணும் நீ. ஆமாம்மா. அங்கிள், எப்படி நீரோட்டம் பாப்பீங்க? தண்ணி இருக்கிற இடம் உங்களுக்கு எப்படி தெரியும்? வாங்கப்பா, உங்களுக்கு விவரத்தை சொல்லிக்கிட்டே நீரோட்டம் பாப்போம். சரிங்க அங்கிள், போங்க டீ போய் வீடியோ எடுங்க போங்க. மேஸ்திரி, அண்ணன் கொடுத்த முன்பட 5 லட்சம் ரூபா இருக்கு. இதை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க மேஸ்திரி, பணம் பத்திரம். நான் பாத்துக்கிறேன். ஆமா, ஹோட்டல்ல தனியா கிடந்தாளுங்க, என்ன செய்யறாளுங்க எதை செய்யறாளுன்னு ஒரு வாரத்தை போன் பண்ணி கேட்டுட்டு வந்துடுறேன். நீங்க பாருங்க. சரிம்மா நிகிலி, போய் பேசிட்டு வாப்போ. நீரோட்டம் பாக்கலாமாப்பா? அங்கிள் கையில தேங்காய் இருக்கு பாத்தீங்களா? இதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பக்கமா போயிட்டு வருவேன். எந்த இடத்துல நீரோட்டம் இருக்கோ அந்த இடத்துல தேங்காய் மேலாப்புல நிமிந்து செங்குத்தா நிக்கும். அந்த இடத்துல தண்ணி இருக்கிறதா அர்த்தம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் அங்கிள். தேங்காய் அவங்க சொன்னது மாதிரி நிமிந்து நிக்குதுடி. வாவ், சூப்பர்ல அண்ணே. மேஸ்திரி, இந்த கார்னர்ல போர் போட்டுடலாம்னே. இந்த அளவுக்கு இருக்கிறத பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 அடியிலேயே தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமாண்ணே, மற்ற இடங்களை காட்டிலும் இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்குங்கிறது மாதிரி காட்டுது. நம்ம இந்த இடத்துல போர் போட்டா சரியா இருக்கும். சரிப்பா, அப்ப அப்படியே பண்ணிடுவோம். அப்ப பிள்ளைங்களை கொஞ்சம் ஓரமா இருக்க சொல்லுங்கண்ணே. ஆளுங்கெல்லாம் ரெடியா இருக்காங்க. சின்னதா ஒரு தேங்காய் உடைச்சு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம போற போட்டுற வேண்டியதான். சரிங்க மேஸ்திரி, அப்படியே பண்ணிடுவோம். மனசா, மத்தியான சாப்பாடெல்லாம் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காதியே. காலையில டிப்பனோட முடிச்சிருங்க மக்கா. இங்க போர் போடுறதுனால எப்படி நேரம்னு சொல்ல முடியல. அதனால நான் இங்கனதான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ரொம்ப போட்டு வேலை இழுத்துக்கிறாதியே. இன்னைக்கு ஒரு நாளைக்கு காலையிலேயே முடிச்சுக்கிறோங்க. அக்கா, நீ வர முடியலன்னா பரவாயில்ல, மத்தியானத்துக்கு நாங்களே சேர்த்து சமைச்சிடுறோம். அதான் 3 பேர் இருக்கும்ல. மாடனு பள்ளிக்கூடத்துக்கு கொடியேற்ற போகணும்னு சொன்னா, அவ போயிட்டு வர்ற நேரத்துக்கெல்லாம் நம்ம கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நெடுவாளி ஒரு ஆளை வச்சுட்டு ஒரு நாள் ஒரு வேலையும் பார்க்க முடியாது டி. எனக்கு கண்டிப்பா நேரம் செல்லும்னு நினைக்கிறேன். விட்டுட்டோம் 4 நாள் லீவு. இன்னைக்கு தான் கடையை திறந்து காலையில டிஃபனை போட்டாச்சுல்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மத்தியான சாப்பாடை விட்டுருவோம். நாளையில இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கிடுவோம். சரிக்கா, காய்கறியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இதுக்கு மேல மார்க்கெட்டு போய் காய் வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுனா கஷ்டம்தான். அப்ப என்னன்னு பாத்துக்க
எடுத்துக்கலாம்க்கா, நாளையில இருந்து ஃபாலோ பண்ணிக்கிருவோம். ஆமா மனசா, அதான் சரி உங்கள்கிட்ட சொல்லிடுவோமேனு போன் அடிச்சேன். சரிம்மாக்கா, வைக்கவா? வை வை வை. எப்படா நம்மள இங்க இருந்து கிளப்பணும்னு காத்துக்கிட்டு இருக்காளுகளே, இவளுகளுக்கு மத்தியில உசுர் வாழ்றது பெரும்பாடால இருக்கு. ஹலோ பெஸ்டி. பெஸ்டியா? யாரா அது? அட நம்ம சாரு. ஹாய் பெஸ்டி. ஹலோ சார், குட் மார்னிங். என்ன பெஸ்டி கிஸ்டின்னு புதுசா என்னென்னவோ பேர் வச்சலாம் கூப்பிடுறிய? அது ஒன்றும் இல்லைங்க, மாடர்ன் மேடம்க்கு நீங்கள் தான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு பெஸ்டின்னு உங்களை பற்றி ரொம்ப புகழ்ந்தாங்க. அதான் இனிமே நானும் உங்களை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அவ என்னை அப்படிலாம் சொல்லி இருக்க மாட்டாளே. என்னை பத்தி கழுவி கழுவி தானே ஊத்திருப்ப. அட என்னங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்படி சொல்றீங்க? என் ஃப்ரெண்டு கூட இருந்தா அப்படி, என் ஃப்ரெண்டு கூட இருந்தா இப்படி, அவ கூட இருந்தா நேரமே போறது தெரியாதுன்னு உங்களை பத்தி ஒரு நாள் முழுக்க உட்காந்து புகழ்ந்து பேச சொன்னா கூட பேசுவாங்க. அவங்கள போய் இப்படி கேக்குறீங்க? என்ன சார் என்னென்னவோ சொல்றீங்க. ஆனா என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் புகழ்ச்சி கிடைய மாட்டேங்குதே. எப்ப பார்த்தாலும் என்னைய அவ இவனை திட்டி தீர்த்துக்கிட்டே தான் இருக்காளுங்க. நேருக்கு நேரம் புகழ்ந்துட்டு அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு? அதனாலதான் உங்களை மறைமுகமா புகழ்றாங்க போல் இருக்கு. நீங்களும் ஏதோ சொல்றீங்க, ஆனா நம்புற மாதிரி தெரியல. ரைட்டு. ஆமா, என்ன கடை பக்கம் சாப்பிட வந்தீங்களோ? ஆமாங்க பெஸ்டி, நீங்களும் ஊர்ல பிரச்சனைன்னு ஒரு வாரமா கடையே திறக்கல. சாப்பாட்டுக்கு என்ன மாதிரி ஆளுங்க திண்டாடுவோன்னு நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? ஐயோ சார், அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. தெரியும் தெரியும் தெரியும். இந்த ஊர்ல நான் வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே பஞ்சாயத்தா தானே போயிட்டு இருக்கு. நார்மலா இருந்த நாட்களே இல்ல போல் இருக்கே. ஊரு நல்லா தான் சார் இருக்கு. ஊர்ல உள்ளவளுக சரியில்லை, வேற என்ன பண்ண சொல்றீங்க? அதனால இந்த மாதிரி பஞ்சாயத்துகள்லாம் பல நேரங்கள்ல பார்க்க வேண்டியது வரும். ஆமா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட், சாப்பிட்றதுக்குலாம் டைம் இல்ல. நான் அந்த வழியா தான் ஸ்கூலுக்கு போனேன். சரி மடோனா மாமா இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தேன். இன்னைக்கு சுதந்திர தினத்துக்கு ஸ்கூல்ல கொடியேத்தணும். அட ஆமா, இன்னைக்கு சுதந்திர தினம்ல. சார் வாங்க சார், குட் மார்னிங். குட் மார்னிங் மடோனா மேம். என்ன வேலையெல்லாம் முடிஞ்சுதா? தம்பி. வரேன்க்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. வாங்க சாப்பிடலாம் வாங்க. டைம் ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் வரைக்கும் சாப்பாடு இருக்கா என்ன? லேட் ஆயிடுச்சு வத்தில, அதனால இட்லி பொங்கல் பூரி வடையெல்லாம் தீந்துருச்சு. ஆனா மாவு இருக்கு, சட்னி சாம்பார்லாம் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா 2 தோசை ஊத்தி தரேன், சாப்பிடுங்க. பரவாயில்ல இருக்கட்டும்க்கா, நான் வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். அட என்ன சார், பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வாய் நிறைய கூப்பிட்டு சாப்பிடாம போனா நல்லா இருக்குமா? 2 தோசை உள்ள தள்ளிட்டு போவோம் வாங்க. இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கட்டும், பரவாயில்ல. என்ன மாத்தி 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க? ஒண்ணும் புரியலையே. ஏய் சார், இனிமே எனக்கு பெஸ்டி தெரியுமா? என்ன வளர்ற? பெஸ்டினா என்னன்னு தெரியாது? பெஸ்ட் ஃப்ரெண்டு. இனிமே அவரு நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக போறோம். என்னடி சொல்றாவ? நீ ஒரு நாள் ஸ்கூல்ல என்னைய பத்தி புகழ்ந்து பேசி அவங்க 2 பேரும் 1000 இருந்தாலும் எனக்கு அக்கா அவங்க மேல மரியாதை இருக்கு, இவ தான் என்னோட ஃப்ரெண்டுன்னு உருகி தள்ளினியாம்ல. அதனாலதான் உன் ஃப்ரெண்டு இனிமே எனக்கும் ஃப்ரெண்டுன்னு சார் என்னைய ஃப்ரெண்ட் ஆக்கிட்டாரே. என்ன 2 பேரும் சிரிக்கிறிய? நான் இங்க சிரிக்கிறத பார்த்தா நான் சொல்றத நம்புற மாதிரி தெரியல போல் இருக்கே. சார் சொல்லுங்க சார், சிரிக்கிறாளுகள்ல. என்ன சார் இதெல்லாம்? ஏன் மேம், உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டா இருக்கும்போது எனக்கு அவங்க ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? இருக்கலாம், அதனால எந்த தப்பும் இல்ல. ஆனா நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு ஒரு பதவியை கொடுத்துட்டீங்களா, இனிமே இவ சும்மா இருக்க மாட்டாளே, அதான் பயமா இருக்கு. ஏன் என்னாச்சு? அட அதெல்லாம் விடுங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவளுக்கு என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாளுங்க. வாங்க நம்ம கொடியேத்த போவோம். முட்டாயா இல்ல ஸ்வீட்டா? வத்தில ஆரம்பிச்சுட்டா வத்தில, நான் சொன்னேன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டா பாருங்க. அட இதனால என்ன மேம் இருக்கு? நாட்டுப்பற்றோட இருக்கிறது நல்ல விஷயம் தானே. வாங்க ஸ்கூலுக்கு போலாமா? வாத்தியாரே, அவ ஒன்னும் கொடியேத்துறதுக்கு நாட்டுப்பற்றோட வரல. நீங்க கொடியேத்தி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில குடுக்குற ஸ்வீட்டுக்காண்டி வர்றோம்ங்கற. என்னன்னு கேட்டு பாருங்க. இங்க பாருங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளுக்கு பேசுறதெல்லாம் நம்பாதீங்க. நீங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா உங்க கார்ல கூட்டிட்டு போங்க சொல்லிவிட்டேன். இட்ஸ் ஓகே வாங்க, அப்ப எல்லாருமே போலாம். அக்கா நீங்களும் வாங்கல ஸ்கூலுக்கு போலாம். ஐயோ இல்லப்பா, இருக்கட்டும், இந்த கடையில வேலை இருக்கு. அட சாப்பாடே முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன கடையில வேலை இருக்கு? நீங்க எதுவும் சாப்பிடணுமா? ஐயோ பெஸ்ட் ஃப்ரெண்டு, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. நாங்க செஞ்சு முடிச்சுட்டு டேஸ்ட் பார்க்கும் போதே 5 இட்லி 6 வடை 7 ஊத்தாப்போ 8 தோசை 9 பூரின்னு அது ஒரு பக்கம் உள்ள போயிடும். அதுக்கப்புறம் கஸ்டமர்லாம் வந்து கடைசியில மிச்சம் மீதாதி கிடக்கு வத்தியில, அதுலயும் என் கூட்டமா உட்காந்து ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு மிச்சம் மீதாதி இருக்கிறத வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். எங்களை பார்த்து சாப்பிட்டீங்களா எப்படி? முதல் கஸ்டமரே நாங்க தான் எங்க கடையில. அசிங்கப்படுத்துறேன். அட அதுல அசிங்கப்படுறதுக்கு என்ன மேம் இருக்கு? என்கிட்ட தானே சொல்றாங்க. நம்ம உழைக்கிறதே ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே, அதுக்கு போக தான் மத்ததுக்கெல்லாம். சரி வாங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு, கரஸ்பாண்டே லேட்டா போனா அப்புறம் யார் கொடியேத்துறது? ஆமா, எங்க அன்னைக்கு கவலாம் காணோம். அக்கா புது வீட்டுக்கு இன்னைக்கு போர் போடுறாங்கன்னா அங்கே வேலையா இருக்கு, அதனாலதான் இன்னைக்கு டிஃபனோட முடிச்சிட்டோம். ஓ சூப்பர். அப்ப வாங்க எல்லாரும் கிளம்பலாம். நீங்களும் வாங்கக்கா. சரி வாங்க வனஜாக்கா, போயிட்டு வரலாம். ஒரு 1 மணி நேரம் தானே, வந்து பாத்திரம் விளக்கறதெல்லாம் பாத்துக்கலாம். சரி மாடனே, சரி வா போவோம். பெஸ்ட் ஃப்ரெண்டு, வெறும் சாக்லேட்டோட முடிச்சிட மாட்டீல்ல? லட்டு பூந்தி குலாப் ஜாமுன் ஏதாவது குடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அட வாங்குங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க. கொடி ஏத்தி முடிச்சிட்டு வர்ற வழியில பேக்கரிக்கு போயிருவோம். உங்களுக்கு வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு வாங்க. ஐயோ இந்த திண்ணிமுடா நம்ம மானத்தை வாங்குதுடி. பெஸ்ட் ஃப்ரெண்டு, கூட்டிட்டு போறதான் போறிய, நல்லா அஸ்வின் பேக்கரியா பார்த்து கூட்டிட்டு போங்க. அங்கேதான் நல்லா இருக்கும் ஸ்வீட் எல்லாம்.
சொல்ற? வாடா போவோம். இல்லடா, முன்னாடி மாதிரி எல்லாம் நம்ம எல்லா இடத்துலயும் தாராளமா சுத்த முடியாது. இனிமே நான் மாட்டிடுவேன்டா. எப்படிடா மாட்டுவ? நம்ம தான் யாருக்கும் தெரியாம தானே போறோம். இல்லடா கிச்சா, முன்னாடி எல்லாம் எங்க அம்மா என்னைக்காவது ஒரு நாள் ஸ்கூலுக்கு வருவாங்க. இப்ப எப்போதுமே ஸ்கூலுக்கு வர்றாங்கல்ல, அதான் பிரச்சனையே. அது ஜாலி தான்டா. எங்க அம்மாலாம் இந்த ஸ்கூல்ல வேலை பார்த்தா நான்லாம் கெத்தா சுத்துவேன். எங்க வேணா போவேன், எங்க வேணா வருவேன். எப்ப வேணா கேண்டீன்ல போய் கடன் கல்லிட்டு கூட சாப்பிடுவேன்டா. உங்க அம்மா அப்படி, எங்க அம்மா இப்படி. என்னடா பண்றது? ஏண்டா, உங்க அம்மானா உனக்கு ரொம்ப பயமா? பயம்னு சொல்ல முடியாது, ஒரு மரியாதைன்னு சொல்லலாம். ஓஹோ, அதனால தான் கேண்டீனுக்கு வர மாட்டியா? இல்லடா, சின்ன பசங்கலாம் கேண்டீன் போக கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்கல்ல. நம்ம போறத நம்ம மிஸ் மட்டும் பார்த்து கண்டுபிடிச்சிட்டா கரஸ்பாண்டன்ட்ட போய் நிக்க வச்சிருவாங்கல்ல. போனா என்னடா? அவருக்கு பிஏவா தாண்டா எங்க அம்மா வேலை பாக்குறாங்க. அவர் இந்த விஷயத்தோட சேர்த்து நம்ம பண்ணின எல்லா சேட்டையும் போட்டு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், எங்க அம்மா என்ன உரின்னு உரிச்சு எடுத்துருவாங்க. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஆமாடா கிச்சா, அதனாலதான் நான் அவங்க பையன்கிறதையே மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். உன் நிலைமை ரொம்ப கஷ்டம்டா மாப்பிள்ள. ஆமாடா மச்சான், என் நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது. சரி, ஃபீல் பண்ணாத. கரஸ்பாண்டன்ட்க்கு மட்டும் நான் தான் மரோனா மேமோட பையன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நம்ம காத்தாடி விடும்போது அவரை கலாய்ச்சது, பேட்டு மட்டையால அவர் தலையை உடைச்சது, அவர் கண்ணாடியை ஒரு நாள் உடைச்சது, இதை எல்லாத்தையும் போட்டு கொடுத்து என்னை பெரும்படி வாங்க வச்சிருவாரா. அச்சச்சோ, நீ இப்படி ஒரு சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டியடா மாறா. இடியாப்ப சிக்கலை விட ரொம்ப மோசமான சிக்கல்ல மாட்டிக்கிட்ட மச்சான். எப்படி வெளியில வர்றதுன்னு தான் தெரியல. நீ கவலைப்படாதடா, அவங்க பையன்னு தெரிஞ்சாதானே அவர் போட்டு கொடுப்பாரு. தெரியாம நடந்துக்குவோம். அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, ஃபீல் பண்ணாத, பாத்துக்கலாம். மாப்ள, நீ எப்பவாவது என் மேல இருக்கிற கடுப்புல அந்த சார் கிட்ட போய் போட்டு கொடுத்துட மாட்டியே? சாச்சா, நீ என் நண்பன்டா, அதனால தான்டா பயமே. என்ன நண்பா இப்படி பேசுற? எதிரின்னு சொல்லி நெஞ்சில குத்துறவனை விட நண்பன்னு சொல்லி முதுகுல குத்துறவங்க தான்டா இப்ப அதிகமா இருக்காங்க. அதனால தான்டா பயமா இருக்கு. நான் அப்படி இல்லடா. சரிடா சரிடா, நான் உன்னை நம்புறேன். எப்போதும் எக்காரணத்தை கொண்டும் நான் அவங்களோட பையன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதடா. கண்டிப்பா சொல்ல மாட்டேன் மாப்ள, நீ கவலையே படாத. சரி வாடா, கொடியேத்தி போகலாம். கொடியேத்தி முடிச்சோன்னா சாக்லேட் தருவாங்கல்ல. ஆமால்ல, இன்னைக்கு நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். படிக்க தேவையில்ல, டியூஷன் போக தேவையில்ல. இன்னைக்கு ஃபுல் டே ஜாலி தான். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட